ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். தாழ்வு மனப்பான்மை தரும் சனி. கிரகங்கள்ல முழு சுபக்கிரகங்கள் குரு பகவான், 2ஆம் நிலை சுபக்கிரகம் சுக்கிரன், அப்புறம் தனித்த புதன், அதற்கடுத்து ஒளிநிலை உள்ள சந்திரன், வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் பாவராவாருங்க. தேய்பிரை நோக்கி கடும் தேய்பிரை வரும்பொழுது ஒரு பாவராக செயல்படுவார். அந்த பாவ அமைப்புள்ள அமாவாசை அமைப்புள்ள உள்ள சந்திரனை சுபகிரகங்கள் பார்த்துட்டா மறுபடி ஒளி பெறுவார். முதல்ல பாபத்துவம், அப்புறம் சுபத்துவம். எனது மேன்மிக்க ஆசான் அவர்களுடைய கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டில் தான் ஜாதக பலன்களே இருக்குதுங்க. கிரகங்கள் தரும் அந்த கிரகங்களோட ஆக்டிவேஷனே இதில் தான் இருக்கு. சுபத்துவம் பாவத்துவம் இதில் தான் இருக்குங்க. சூட்சும ஒழுங்கிறது ஆகாத கிரகங்களான சனி, அடுத்த நிலையில நல்லவரும் கெட்டவருமான செவ்வாய், இருவரையுமே கேது சேர்ந்துருச்சுன்னா அவருடைய இயல்பு குணங்களை மட்டுப்படுத்தி வைப்பார் கேது. இதனாலதான் கேது விநாயகருக்கு ஒப்பாக சொன்னாங்க. ஜோதிடத்துல சில விஷயங்களை நம்ம ஆழமா யோசிச்சோம்னா சில விஷயங்கள் வரும். புஸ்தகங்கள்ல படிச்சுட்டுலாம் நம்ம ஞானத்தை வளர்க்க முடியாதுங்க. அனுபவத்துல பார்க்கணும். குருநாதர்கள் சொல்லி கொடுத்தாலுமே மூல நூல்களில் உள்ளதை குருநாதர்கள் சொல்றாங்க, குருநாதர்கள் சொல்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு பலன் சொல்றோம். அப்படி சொன்னாலுமே ஆய்வு மனப்பான்மையில நம்ம பார்த்துக்கிறணும். அப்பத்தான் நமக்கு அவர் சொல்லிட்டாரு, மென்மையான குருநாதர் சரியாக சொல்லுவாரு. ஆனாலும் அதை அப்படியே நம்ம கடத்தினோம்னா நம்மளோட ஞானம் வளராது. நம்ம மேற்கொண்டு ஆய்வு பண்ணணும். அப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். ஒரு பையனுடைய ஜாதகத்தை தந்தையின் தொழிலை சொல்லக்கூடிய அமைப்புலாம் ஆய்வு பண்ணி வர்றேன், சரியாவே இருக்குங்க. இப்ப தாழ்வு மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு ஆகாத விஷயம். தாழ்வு மனப்பான்மை நம்மளால செய்ய முடியுமா அப்படி நினைச்சிட்டான்னா அவ்வளவுதான், வராது. மனம் வழியாத்தான் நமக்கு தைரியம் வரும். அப்ப தாழ்வு மனப்பான்மை ஆகாத விஷயம். சனியே ஆகாத விஷயங்களை கொடுக்கறதாங்க தாழ்வு மனப்பான்மை. இந்த வஞ்சகம், முதுகுல குத்துறது, ஏமாத்துற வேலை, அடுத்தவர்களை அபகரித்தல், 8ஆம் அதிபதியும் அதுவும் சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்லணும். ஒரு கிரகத்தால பலன்கள் இல்லை. ஆனா தாழ்வு மனப்பான்மை முழுக்க முழுக்க 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ அல்ல, சனிதான் காரணம். தாழ்வு மனப்பான்மை அவருடைய ஆதிபத்தியங்கள் 8, 6, 12 கடுமையா இருக்கும். அவ்வளவுதான். ஆகாத கிரகங்களை தருவது இருள் கிரகம். அதனாலதான் அதை சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. பாரபட்சம் இல்லை எந்த கிரகத்துமே. அவருக்கு தரப்பட்ட விஷயம் கெடுபலனை தரக்கூடியதுதான் தாழ்வு மனப்பான்மை. அதே மாதிரி ஆனா சூரியன் ஒளிக்கிரகம், சனி இருள் கிரகம். சூரியன் ஆன்ம பலத்தை கொடுக்கும், சனி ஆன்ம பலத்தை சிதைக்கும். ஆன்ம பலத்தை சிதைத்தாத்தான் தாழ்வு மனப்பான்மை வரும். ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. சந்திரனும் பலவீனப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கிறீங்க, தாழ்வு மனப்பான்மை கொடிகட்டி பறக்கும். அவரை ஒவ்வொரு நேரமுமே நம்ம உசுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்படித்தான் அந்த தாழ்வு மனப்பான்மை அவருக்கு வரும். இப்ப லக்கணத்துல சனி இருந்துச்சு வச்சுக்கிறீங்க, சொல்லவே வேணாம். சுபத்தன்மை இல்லைன்னா லக்கணாதிபதி எங்கேயாவது ஒரு இடத்துல பலமா இருப்பாரு. லக்னாதிபதியும் கெட்டு லக்னமும் சனி பாவத்துவம் வந்தா ஆளே சரியில்லாம இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடாது. லக்னாதிபதி பலவீனப்பட்டு சனி அங்க லக்னத்தில் ஆக்கிரமித்தால் தாழ்வு மனப்பான்மை தன்னால வந்துடும். தசாபத்தின் அடிப்படையில் அதை கவனம் பண்ணணும். 3ஆம் பார்வையாக லக்னத்துல தான் 3ஆம் பார்வையாக சனியுடைய பார்வை விழுகும். அங்கே சந்திரன் இருந்துச்சா சொல்லவே வேணாம். 5ஆம் இடமும் இருண்டு போச்சுன்னா, சந்திரனும் அமாவாசை அமைப்பில் இருந்தால் கண்டிப்பா அவர் தாழ்வு மனப்பான்மையில் இருப்பார். சுபத்துவம் விதி விலக்கு. அப்ப தாழ்வு மனப்பான்மை தருவது சனிதான். அப்ப ஜாதகம் நம்ம பார்க்கிறோம், தாழ்வு மனப்பான்மை இருப்பார், நீ இப்படியே போன்னு சொல்லக்கூடாது. நீ தாழ்வு மனப்பான்மையை விட்டு ஒரு தைரியத்தை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லணும். அதான் ஜோதிடருடைய கடமை. எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்குது. பாருங்கள், பயன்பெறுங்கள். எந்த ஒரு விஷயமானாலும் நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவானாலும் இந்த திரை செய்யக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை வாட்ஸ்அப் செஞ்சுட்டு முன்பதிவு செய்யுங்க. திருமண பொருத்தம் மற்றும் சிசேரியனுக்கு உடனடியாக சொல்லப்படும். மெதுவாக கேட்டறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு ஒரு நாளுக்கு காத்திருந்து கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டுக்கொள்ளுங்க. திருமண பொருத்தம் என்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே திருமண பொருத்தம் பார்க்க வேணா, ரெண்டையுமே சேர்த்து வச்சு பார்க்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் அவர் எப்படிப்பட்டவர், மனைவி எப்படி வருவார், குணங்கள் என்ன அப்படிங்கிறது அழகா சொல்லிடலாம். பாவங்கள் தொடர்பு தானே, கிரக சுபத்துவ பாவத்துவத்தில் சொன்னால் எல்லாமே சொல்லலாங்க. திருமணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்வு எப்படிங்கிற சொல்றது தான் ஹைலைட்டான விஷயம்.
சிசேரியன் குறிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் ஜாதகத்தை பார்த்தா அதில் அவங்களுக்கு நல்ல பிள்ளை சத்தான பிள்ளை பிறக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உறுதியாக நல்ல நேரத்தில் கண்டிப்பாக குறித்து கொடுக்கலாம். என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முழுமையான வீடியோக்கள் என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகமே அதில் இருக்கும், அதோடைய சாயல் இருக்கும். உங்களுக்கு தேவையான கேள்விகள் கேட்டுக்கொள்ள என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.